ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டை கேட்டோன்னே வாசிக்கிறதுக்கான ஒரு ட்ரைனிங். ஓகேங்களா? இப்போ நார்மலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்துட்டு நான் பாட்டு வாசிக்கணும். இன்னொன்று பாட்டை கேட்டவுடனே வாசிக்கணும். எதுக்காக பாட்டை கேட்டவுடனே வாசிக்கணும்? ஏன்னா நமக்கு பிடிச்ச பாட்டை நம்ம நோட்ஸ் இருக்கா, அது கிடைக்குமா கிடைக்காதான்னு நம்ம தேடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நமக்கே கேட்டு வாசிக்கிற அந்த ஹேபிட் வந்துருச்சுன்னா நம்ம அதை தேட மாட்டோம். அதுக்காக தான் வந்துட்டு பாட்டை கேட்டவுடனே வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்னா, அந்த பிச்சோட நாலேஜ் வந்து நமக்கு வேணும். என்னதான் கை நம்ம சூப்பராக வாசித்தாலும், ஒரு நோட்ஸ் கொடுத்து வாசித்தாலும், ஒருத்தர் சொல்லி கொடுத்து வாசித்தாலும், அந்த காதுக்கு இந்த பாட்டில் வர இந்த வரிகள் வந்துட்டு இந்த லெட்டர்ஸில் இருக்குது, இந்த நோட்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாதான் நம்ம வந்துட்டு பாட்டை கேட்டோன்னே வாசிக்க முடியும். இப்போது நம்ம கீபோர்டில் ஒரு பாட்டு வாசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னவா வருது? அந்த பாட்டோட வார்த்தைகளாக வருதா, இல்லை ஜஸ்ட் ஒரு சவுண்டாக வருதா? நமக்கு ஒரு சவுண்டாக தான் வருது. நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த பாட்டை கேட்கும்போது அந்த பாட்டோட வார்த்தைகளை நம்ம கேட்டதுனால அவங்க வாசிக்கும் போது நம்ம காதில் அது வந்துட்டு பாட்டாகவே வருது. ஃபார் எக்ஸாம்பிள், உனக்கென வேணும் சொல்லு அப்படின்னு ஒருத்தர் வாசிச்சாங்கன்னா உங்கள் காதில் உனக்கென வேணும் சொல்லு அப்படிங்கிற லிரிக் அப்படியே அச்சசலாக விழுகும். ஆனால் அந்த பாட்டு தெரியாதவன் அந்த பாட்டை கேட்கும் போது என்னாகும், ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சாக தான் போய் அவங்க காதில் விழுகும். ஸோ நம்ம அந்த காதில் அந்த பாட்டு கேட்டதுனால அதை நம்ம லிரிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிச்சை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பழகணும். அதுக்கு உங்களுக்கு வாசிக்க தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஹியரிங் நாலேஜ் இருந்தாலே போதும். அதாவது காதில் கேட்டு இது வந்துட்டு இந்த ஸ்வரம், அதாவது இந்த நோட்டு, இது இந்த நோட்டு அப்படிங்கிறத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சாலே நீங்கள் நோட்ஸ் எழுத முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்ட் கற்றுட்டு கூட, கீபோர்ட் கிட்டார் அந்த மாதிரி கற்றுட்டு கூட நீங்கள் வாசிக்கலாம். சரிங்களா? அதுக்கான ஒரு ட்ரைனிங் தான் இந்த ட்ரைனிங். இது வந்துட்டு நிறையா ஸ்டெப் இருக்குது. பிகாஸ் நம்ம அவ்வளோ பிச்சையுமே நம்ம கேட்டு வாசிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பண்ண முடியாது. அதுக்கு நான் நிறையா பார்ட்டு போடுறேன். அந்த பார்ட்டோட நேம் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஹியர் ட்ரைனிங், காதுக்கான ஒரு ட்ரைனிங். ஓகேங்களா? இதை வந்துட்டு ஹெட்டிங்கில் போடும்போது எப்படி போடுவேன்னா, பாடலை கேட்டவுடன் வாசிப்பதற்கான ஹியர் ட்ரைனிங் 1, பாடலை கேட்டவுடன் வாசிப்பதற்கான ஹியர் ட்ரைனிங் 2 அப்படி தான் போடுவேன். பிகாஸ் ஹியர் ட்ரைனிங் அப்படின்னா நிறைய பேருக்கு புரியாது, அது என்ன ஹியர் ட்ரைனிங் அப்படின்னு புரியாது. ஸோ அதுக்காக இந்த ஹெட்டிங் போட்டு நான் ஹியர் ட்ரைனிங் 1, ஹியர் ட்ரைனிங் 2 அப்படின்னு நான் போடுவேன். ஸோ நீங்கள் எல்லா ட்ரைனிங்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் உங்களால் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எவ்வளோ நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு கேம் மாதிரி கூட நீங்கள் விளையாடலாம். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய ஹியர் ட்ரைனிங் இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு பாட்டு கேட்கும்போது உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும், இது வந்துட்டு இந்த நோட்டு, இது வந்து இந்த நோட்டு அப்படின்னு உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியும். சரிங்களா? 5 நோட் இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியும் அப்படின்னு கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரிஞ்சவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க தெரியாதவங்க பாடுறவங்க கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே பொதுவானது தான் இந்த வீடியோ. இதில் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்டு நான் ப்ளே பண்ணி இந்த சவுண்டோட நேம் நான் கீழே போட்டிருப்பேன். அதாவது ஒரு சவுண்ட் ப்ளே பண்ணி இந்த நோட் சி அப்படின்னு போட்டிருப்பேன். அடுத்த சவுண்ட் ப்ளே பண்ணி இந்த நோட் டி அப்படின்னு போட்டிருப்பேன். அடுத்த சவுண்ட் ப்ளே பண்ணி இந்த நோட் இ அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த மூணுக்குள்ளே நான் மாற்றி மாற்றி வாசிக்கும் போது இது என்ன சவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி 5 சவுண்டு வாசிக்க போகிறேன். அந்த 5 பிச்சை நீங்கள் எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தனித்தனியாக ஒவ்வொரு பிச்சும் வாசிப்பேன். அதுக்கப்புறம் 2 ஜாயின் பண்ணி வாசிப்பேன். அதுக்கப்புறம் 3 ஜாயின் பண்ணி வாசிப்பேன். ஓகே, இதில் எத்தனை பேர் வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை பேருக்கு வரல, எத்தனை பேர் ஜஸ்ட் ஓரளவுக்கு ட்ரை பண்ணேன் அப்படிங்கிறதுல எனக்கு கீழே கமெண்டில் போடுங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு இடையில எங்கேயுமே நான் பேச மாட்டேன். சவுண்டை கேட்டுக்குவோங்க. சவுண்டை கேட்டவுடனே வீடியோவை பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிவிட்டு அந்த நோட்டை கெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை போடுங்க. அதோட ஆன்சர் வரும். நீங்கள் சொன்னதும் அதுவும் கரெக்டாங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஓகே கைஸ், எத்தனை பேர் கரெக்டாக பண்ணீங்க, எத்தனை பேருக்கு வந்தது, எத்தனை பேருக்கு சுத்தமாக வரல, எத்தனை பேர் எவ்வளோ எக்ஸசைஸ் அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்துட்டு கீழே கமெண்டில் போடுங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல், மியூசிக் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இந்த வீடியோ கேட்டவுடனே நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ மியூசிக் நாலேஜை இல்லாதவங்களால கூட இந்த நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும், அந்த பாடல் வரிகளுடைய நோட்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் இதில் வந்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு போட்டிங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதுக்காக தான் ஹியர் ட்ரைனிங் அப்படிங்கிறது, ஒரு பாட்டை கேட்டோன்னு வாசிக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமா, முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமா அப்படிங்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.